இதுதான் எங்கள் காலேஜ். எங்கள் காலேஜ் வந்து இங்கே இல்லை, இங்கே இருக்குது பின்னாடி குட்டியாக ஒன்று தெரியுதா, அதுதான் எங்களோட காலேஜ். இது வந்து கார்டன், எங்கள் காலேஜோட கார்டன். இது என்னோடய காலேஜோட வந்து கிரவுண்டு. இதை வந்து நான் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லிட்டேன், சாரி. இது கார்டன் இல்லை, இது எங்கள் காலேஜோட கிரவுண்டு தான். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜில் வந்து மார்க் ஷீட் கொடுத்தாங்க. அது வந்து கொடுத்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து வாங்காமல் வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து மேரேஜ் ஆக போகுதுல, அங்கேருந்து நம்ம திரும்ப வந்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து மார்க் ஷீட் வாங்குறதுக்காண்டி வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சரியான காமெடி இருக்கும், அதை பாருங்கள். இதோட புல் செடியாக வச்சுருக்காங்க. இதை எப்படி தாண்டுறது கூட தெரியல. எல்லாரும் வாங்க எப்படியாச்சும் தாண்டுவோம். செல்லோட காட்டி விழுந்துருவேன். இங்கே பாருங்க, இந்த பிள்ளைய பாருங்க, இந்த செடியில இருந்து நாங்கள் தாண்டி வந்தாச்சு. நடந்து ரோட்டுக்கு பஸ் ஏற போகிறோம். பஸ் ஏறிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்க்குறோம். இது வந்து ரெகுலர், இங்கே இருக்கிறது வந்து ரெகுலர் பில்டிங். இந்த காலேஜில் படிக்கிற பையன் பார்த்தா என்ன யாரெல்லாம் இந்த இருக்குங்க அது நினைப்பாங்க கண்டிப்பாக வீடியோ பார்த்தா. கண்டிப்பாக எங்கள் அண்ணி சொன்ன மாதிரி கேட்க தான் செய்வாங்க, யார் இந்த பொண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா காலேஜ் பொறுத்தவரை டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதில் வந்து யார் எந்த ஸ்டூடெண்ட்டு, இவங்க எந்த பேட்ச் படித்தாங்க, முடிச்சிட்டாங்களா, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஒரு வேளை பார்த்தாலும் இந்த காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கும் அப்படி தான் நினப்பாங்க. ஒருவேளை நம்ம காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் கீழே காமராஜ் காலேஜில் நானும் படிக்கிறேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து பக்கத்தில் வந்து ஸ்கூல் இருக்குது, காமராஜ் ஸ்கூல் தான். இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து எப்படின்னா, இந்த காலேஜ் படிக்கும்போது தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காலேஜ் படிக்கும்போது தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த வீடியோவில் நான் அந்த ஸ்கூலை காட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வெளியே வந்து ப்ளே கிரவுண்டில் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பிடி சார் வந்து நெயில் கட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பயந்து போய் நின்றுட்டு இருந்தாங்க. அதை வந்து நான் வீடியோவில் காட்டுறதுக்காண்டி தான் அந்த வீடியோ கண்டிப்பாக எடுத்திருந்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் எங்கள் அண்ணிக்கும் வந்து ரொம்ப நம்ம பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. ஏன்னா நம்மளும் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் தோணிகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஸ்கூல் டேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. காலேஜ் டேஸை விட எனக்கு ஸ்கூல் டேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறையா அனுபவம். ஸ்கூலும் ஒரு அனுபவம், காலேஜ் ஒரு அனுபவம், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து அதை பற்றி நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். அவளும் ஆமாம் நல்லா இருக்கும்ல நீ ஸ்கூல் டேஸ்லாம் அப்படி சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் அதில் வந்து ஒரு கோட்ஸ் போட்டிருந்துச்சு, அதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் திரும்ப திரும்ப அதை காட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிரவுண்டை பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற கிரவுண்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எங்களுக்கு காமராஜ் காலேஜில் இருக்கிற கிரவுண்டுமே அப்படி தான் இருக்கும். அதில் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே எடுப்பாங்க காலேஜில் உள்ளவங்களாம். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்காண்டியே ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய வெளியே இருந்து வரவங்களுமே வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி நிறையா அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கே நிறையா இருக்கும். ஏதாச்சும் ப்ரோக்ராம் வச்சாலுமே அதில் தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்தில் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. எங்கள் காலேஜில் உள்ள கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து இந்த சைடு தான் இருக்குது பாருங்கள், இந்த மாடி. இதை தான் நான் வந்து காட்டியிருப்பேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸ் ஃபுல்லுமே எப்படின்னா, ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி இருக்கும். அது வந்து நோட்டீஸ் போர்டாக இல்லைன்னா எனக்கு வந்து வால் போஸ்ட்டாக எனக்கு அப்படின்னு என்னென்னு தெரில, அது என்னென்னு. அதில் வந்து எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் என்னது, அகாடமிக் ஈவெண்ட்ஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோர்ஸுமே முன்னாடி கொடுத்துருப்பாங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து காலேஜில் வந்து எல்லாமே இது சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து வெளியே வந்தாச்சு. மார்க் ஷீட் தான் வாங்க வந்திருக்கோம். எல்லாமே வாங்கிட்டு நம்ம வந்து பஸ் ஏறுறதுக்கு வேண்டி போனோம். ஆனால் பஸ்ஸில் போகிறத விட சரி நடந்து, எங்கள் அண்ணிக்கு வந்து நம்ம ஊரை பற்றி தெரியாது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்திருக்கா. நாங்கள் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் நடந்தே போகிறோம். எல்லோரும் அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கக்கூடாது. நம்ம ரோட்டில் வந்து நடந்து பேசுகிற அளவுக்கு தைரியமாயிட்டோம். வந்து ஏதோ ஒரு கடைலாம் போட்டுருக்காங்க. இது வந்து நான் வந்து பானிபூரி பக்காபூரிலாம் சொல்கிறாங்க, வேண்டாம்.
பானிபூரி பக்கா முடியாது. நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் வந்து பானிபூரி பக்காபூரி அப்படி சொல்லி நம்ம நாட்டுக்கு சொல்கிறதெல்லாம் அவங்க வந்து அந்த ஸ்பீக்கரில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றி எனக்கு ஒரே என்னடா இப்படி டிஃப்ரெண்ட்டாக இதில் இருக்குது, நம்ம இத்தனை வருஷம் இந்த காலேஜ் சைடு போயிருக்கோம், இந்த மாதிரிலாம் பார்த்ததில்லையே அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் காலேஜ் முடித்து இப்போ வந்து ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வந்து இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் பஸ் ஏற வந்துட்டோம். பஸ் ஏறிட்டு நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருப்போம். அதில் வந்து என்னென்னா நாங்கள் வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும், அங்கே தான் போயிருந்தோம். போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ பஸ் ஏறி நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போன பிறகு தான் நிறைய சம்பவம் இருக்குது. ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து சரியான கோவத்தில் இருந்தாங்க. இவ்வளோ நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வர வழியிலேயே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். வீட்டுக்கு போகிற வழியில், அதாவது இப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து மாறிட்டோம், ஷிஃப்ட் ஆகிட்டோம். மேரேஜுக்காண்டி நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கோம். எதுக்கு அப்படின்னா இது வாடகை வீடு தான், சொந்த வீடுலாம் இல்லை. இந்த ஏரியா வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லுமே நம்ம டவுன் சைடு இருக்கிற மாதிரி இல்லாமல் வில்லேஜ் சைடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த ரோட் சைடு வரும்போது இந்த தடவை தான் வெளியே வந்தோம். அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நாங்கள் இருந்தது வந்து இந்த அண்ணா நகர் அந்த சைடு வந்து கொஞ்சம் டவுன் சைடு மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து கொஞ்சம் வில்லேஜ் சைடு மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லுமே செடி மரம் இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து நான் ஒரு செடி காட்டியிருப்பேன். அது வந்து நான் ஆவாரம்பூ செடின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது என்ன செடின்னு எனக்கு தெரியல. எங்கள் அண்ணி வந்து அது விஷச்செடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து விஷப்பூச்செடி அப்படின்னு சொன்னான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மஞ்சள் கலரில் இருந்தோடனே அது நிறைய ஆவாரம் பூச்செடி வந்து நான் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன்னா ஒரு வேளை அதுவாக தான் இருக்குமோ நினச்சேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். இதுதான் எங்களோட ஏரியா. இங்கே இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் இறங்கி வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். அதான் ஸ்ட்ரெயிட்டாக நடந்தால் போதும், பக்கம்தான், ரொம்ப தூரம் இல்லை. நாங்கள் நடந்து வர்றது கொஞ்சம் மெதுவாக நடக்கிறதுனால, வீடியோ எடுத்து நடந்து வரதுனால கொஞ்சம் ரொம்ப தூரமாக மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஒரு 5 மினிட்ஸில் நடந்து போயிடலாம், பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வேலியில் வந்து துணிலாம் காய போட்டிருந்தாங்க. இதை எதுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு இதாம்மா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப காற்றடிக்கும். இந்த சைடு வந்து மரம் அவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால காற்று ரொம்ப அடிக்கும். வீட்டுக்கு மேலே போட்டிருந்தாலே அத்தனை கிளிப்பு அவ்வளோ கல்லெல்லாம் வச்சு போட்டிருப்பாங்க, அதுவே தூக்கிட்டு போதா. அதனால தான் இதில் இப்படி போட்டிருக்காங்களே, தூக்கிட்டு போகாதா அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல காட்டியிருப்பேன். இந்த இடத்துல வந்து ஒரு குட்டியான வந்து ஏறி அப்படி கவுந்துருச்சு அப்படி சொன்னாங்க. ஏன்னா வண்டியில் போகும்போது பார்த்து சேஃபாக போங்க, அதுக்காண்டி மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். அது வந்து அவங்க பேசிகிட்டே ஏதோ ஃபோன் பேசிகிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து அப்படி கவுந்தனால அந்த இடமே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு, பயங்கரமாக இருக்கும் அந்த இடத்த பார்க்கும்போது. நேரில் பார்க்கும்போது நீங்கள் நேரில் இந்த சைடோடி வந்தீங்க, இந்த ஏரியா வந்து எந்த ஏரியான்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த வேலி போட்டிருக்கிறது தான் காட்டிகிட்டு இருந்தேன். வேலி போட்டிருக்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. வேலி இதெல்லாம் வந்து வில்லேஜ் சைடு தானே பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் நம்ம அவுட்டரில் இருக்கிறனால இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்கள் இந்த வேலிலாம் பாருங்கள், இது வேலி தான் நினைக்கிறேன், எனக்கு வேலின்னு தான் தெரியும். அவட்டையும் கேட்டதுக்கு வேலி தான் சொன்னான். அப்புறம் வந்து நிறைய பேர் இங்கே வந்து தோட்ட வீடு தான் வச்சுருப்பாங்க, பண்ணை வீடு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வீடாக தான் இங்கே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் புதுசாக வீடு கட்டிலாம் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இதில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டாம், அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோவில் இருக்கிற வாய்ஸே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஏன்னா அதில் வாய்ஸ் கிளியராக இருந்துச்சு. ஆனால் பேக்ரவுண்டில் வந்து ஒரு கிறிஸ்டின் வீட்டில் வந்து பால் காய்ச்சினால அங்கே சாங் ஓடிட்டு இருந்துச்சு. அது வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அந்த சவுண்டு வந்து கேட்குறதுனால நமக்கு யூடியூப்பில் வந்து காப்பரேட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டுனால நான் வந்து அதை கட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன். இதில் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு மாடிக்கு போனால் அங்கே போய் பார்த்திங்கன்னா வந்து எப்படின்னா சூரியன் வந்து மறையிறது வந்து அப்படியே வந்து சூப்பராக தெரியும். அதை தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு தான் அவள் சொல்லிகிட்டு இருந்தா, மாடிக்கு போனால் வந்து நம்ம உலகமே தெரியும் எங்கள் வீட்டு மாடிக்கு போனான்னு சொல்லிட்டு அவள் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. அதை தான் நான் வந்து இதில் சொல்லியிருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வாசல்லே ஒரு மாடு நிற்கி. அதுக்கப்புறம் அதை துரத்தி விட்டுட்டு எங்கள் அண்ணி உள்ள கதவை திறந்துட்டு வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து மாடிக்கு போனோம். மாடிக்கு போயிட்டு எனக்கு பயமாகவே இருந்துச்சு. என்னன்னா எங்கள் அம்மா செம திட்டுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எங்கள் அம்மா வந்து திட்டினாங்க. அதனால் வீடியோ முடித்த பிறகு எங்களுக்கு சரியான திட்டு தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அம்மா கொஞ்சம் கோவத்தில் தான் இருந்தாங்க. பார்த்துட்டு உடனே சீக்கிரம் எங்களை பார்த்துட்டு உள்ளே போயிடுவாங்க. வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், கோவத்தில் இருந்தாங்க. ஏன் லேட் ஆகிட்டு இவ்வளோ நேரம் ஆகிட்டு, ஏன்னா காலேஜில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உடனே கடைக்கு போனோம்ல, அது கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அதனால தான் பாருங்கள். ஆனால் வெளிச்சம் வந்து இதாகலை, எல்லார் வீட்டையும் சொல்கிற மாதிரி தான்.
6 மணியை தாண்டி வெளியே போகக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி எங்கள் அம்மா 6 மணியை தாண்டி வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் 6 மணிக்கு முன்னாடி உள்ளே வந்தாச்சு. 5:30 அந்த மாதிரிலாம் டைமுக்கு வந்துட்டோம். அப்புறம் மார்க் ஷீட்லாம் வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு காட்டியிருந்தோம். அப்புறம் எங்கள் அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை போய் பார்த்தோம். என்ன சமையல் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா எங்கள் அம்மா சாம்பார் வச்சுட்டு இருந்தாங்க. சாம்பார் வச்சு அதுக்கு தாளித்து ஊற்றுருக்கானே எங்கள் அம்மா முகத்தில் வந்து அவ்வளோ கோவம். ஏன்னா லேட் ஆகிட்டு, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. மணி 5:30 தான் ஆச்சுங்க. 5:30 ஆனதுக்கே எங்கள் அம்மா வந்து கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி வந்து இதான் பானை, இதான் சட்டி, இதான் சிலிண்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் சரி, இதோட நம்ம இந்த விளாகை முடிச்சுக்கலாம். பாய். நெக்ஸ்ட்டு ஒரு விளாக், இதே மாதிரி ஒரு விளாகோட நம்ம மீட் பண்ணலாம். அது கூட நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.